சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர்ல இன்று இந்திய அணி எதிர்கொண்ட தனது முதல் ஆட்டத்தில் வங்கதேசத்தை வென்றிருக்கிறாங்க. இந்த போட்டியில இந்திய அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் சுப்மன் கில் சதம் அடித்து இந்திய அணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாரு. இந்த போட்டியில முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி 49.4 ஓவர்ல அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 228 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அதிகபட்சமாக தவ்ஹீத் ஹிருதாய் 100 ரன்களும் ஜேக்கர் அலி 68 ரன்களும் எடுத்தாங்க. இந்திய அணி தரப்புல முகமது சமி அபாரமாக பந்து வீசி 5 விக்கெட்டுகளை சாய்த்தாரு. இதனை அடுத்து 229 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்கை நோக்கி இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் விளையாடினாங்க. தொடக்க வீரர் கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடி 36 பந்துகள்ல 41 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தாரு. அடுத்து வந்த விராட் கோலி 28 ரன்கள்ல வெளியேற அவரை தொடர்ந்து ஸ்ரேயஸ் ஐயர் 15 ரன்களும் அக்சர் படேல் 8 ரன்களும் எடுத்து வெளியேறி ஏமாற்றம் அளித்தாங்க. இதன் பின்னர் இணைந்த KL ராகுல் மற்றும் சுப்மன் கில் பொறுப்பாக விளையாடி ரன்களை சேர்த்தாங்க. இதுல சுப்மன் கில் சதம் அடித்து அணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தாரு. 46.3 ஓவர்கள்ல 4 விக்கெட்களை மட்டுமே இழந்த இந்திய அணி 231 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. சுப்மன் கில் 101 ரன்களும் KL ராகுல் 41 ரன்களும் எடுத்து கடைசி வரை களத்துல நின்றாங்க. ஆட்ட நாயனாக சுப்மன் கில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு.